போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் 2025 முக்கிய நியமனங்கள் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா 2025 முக்கியமான நியமனங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க போன வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இதை என்ன பண்ணுங்கள், கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரொம்ப முக்கியமான போஸ்டிங்க்கு இந்தியாவில் வந்திருக்கவங்களை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் நீங்கள் இந்த வருஷம் எழுத போகிற போட்டித் தேர்வுகள், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஒரு நியமனம் படிக்கிறப்ப அந்த நியமனம் யார் என்ன போஸ்டிங் வந்திருக்கா இது படிச்சுட்டு ப்ளஸ் அவங்க வந்திருக்கிற அந்த பதவி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம சேர்த்து படிக்கணும். சேர்த்து படிக்கிறப்ப ஒருவேளை நியமனத்தில் கொஷின் கேட்காம விட்டால் கூட அந்த அவங்க வந்திருக்கிற பதவி வச்சு கூட என்ன பண்ணுவாங்க, கொஷின் வந்து கேட்பாங்க. அதனால் ரெண்டுமே சேர்த்து படிக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அஜய் குமார். அஜய் குமார் இவர் யாருன்னா யூபிஎஸ்சி அமைப்போட புதிய தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி. ஸோ எந்த நாளில் இவர் போஸ்டிங் வந்திருக்காரு, ஸோ பதவியேற்ற நாள் வந்து கேட்பாங்க 15 May 2025. இதுக்கப்புறம் இவங்களை நியமனம் பண்ணுறக்காண்டி ஒரு கமிட்டி இருக்குது. யாருன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட், அதாவது மத்திய அமைச்சரவையின் நியமனங்கள் குழு. ஸோ ஃபைனலாக இவர் நியமனம் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். ஓகேவா. இதுக்கப்புறம் இவர் இதுக்கு முன்னாடி கடைசியாக என்ன பதவியில் இருந்தார் அஜய்குமார், இந்தியாவில் டிஃபென்ஸ் செக்ரட்டரி, அதாவது பாதுகாப்பு துறையோட செயலாளர், இந்த பதவியில் இவர் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருந்தது யார், யூபிஎஸ்சியோட இதுக்கு முன்னாள் தலைவர், அதாவது அஜய்குமாருக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பிரீத்தி சுதன். இவங்களுக்கு போஸ்டிங் போன 29 ஏப்ரல் 2025 முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 15 மேல தான் அஜய்குமார் இந்த பதவிக்கு வந்திருக்காரு. ஓகே. இதுக்கப்புறம் பதவி பிரமாணம் ராஜ் சுக்லா, இவர் வந்து லெப்டினன்ட் ஜெனரல் ஆர்மியில் இருக்கார். யூபிஎஸ்சியோட ஒரு சீனியர், ஒரு மூத்த உறுப்பினர். ஓகேவா. ஸோ இவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. அடுத்தது இந்த அஜய்குமாரை வச்சு இந்த போஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே. யூபிஎஸ்சி நிறைய எக்ஸாம்ஸில் யூபிஎஸ்சி பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சினா அதோடைய ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இந்த தேர்வுகளுக்கான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான். ஸோ சென்ட்ரலில் யூபிஎஸ்சி, ஸ்டேட்னா எஸ்பிஎஸ்சி. அப்போ எஸ் மீன்ஸ் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே. யூபிஎஸ்சி எப்போ உருவாச்சு, ஃபார்மேஷன் 1 October 1926. இது டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சி அமைப்பு உருவான ஆண்டு. இதுக்கப்புறம் 26 January 1950 இந்த காலத்தில் யூபிஎஸ்சி அமைப்புக்கு ஒரு அரசமைப்பு அந்தஸ்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் யூபிஎஸ்சியோட ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம். 315 to 323. இது 315 டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரிங்களா. யூபிஎஸ்சியோட ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் பகுதி எதில் வருது, ஸோ 14. ஓகே. இதுக்கப்புறம் யூபிஎஸ்சியோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டால் ரோஸ் பர்கர். இதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். இதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் மெம்பர்ஸ் ஒரு தலைவர் இருப்பாங்க, இவருக்கு கீழே 10 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கான பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 ஏஜ் வரைக்கும் இவங்க இருப்பாங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ அஜய்குமார் இவரை வச்சு நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் போகலாம். பிஆர் கவாய். ஸோ போன டாப்பிக்கோட இந்த டாபிக் அதை விட ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. ஸோ இந்த டாப்பிக்லாம் இப்போ நான் எடுக்க போகிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கன்ஃபார்மாக வரும். ஓகேவா. ஸோ பிஆர் கவாய், பூஷன் ராமகிருஷ்ண கவாய். ஸோ இந்திய உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி. ஸோ நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. எத்தனாவது பர்சன் கேட்டால் 52. எப்போவுமே பர்சன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ 52 எந்த டேட்டில் பதவி ஏற்றிருக்காங்கன்னா 14 May 2025. சரிங்களா. முதல் 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். இந்திய உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டால் பிஆர் கவாய். ஓகேவா. எத்தனாவது பர்சன் கேட்டால் 52. பதவியேற்ற நாள் கேட்டால் 14 May 2025. இதுக்கப்புறம் நம்ம தெரிய வேண்டிய விஷயம், இவர் எந்த மாநிலம், ஸோ மகாராஷ்டிரா. ஏன்னா இவர் வந்திருக்கிற பதவி உச்ச நீதிமன்றம், அதனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம சேர்த்து படிக்கணும். ஓகே. இதுக்கப்புறம் ஸோ சேர்மன், அதாவது யூபிஎஸ்சியோட தலைவராக வர்றவங்க வேற என்னென்ன பதவிகளில் இருப்பாங்க, நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, தேசிய சட்ட சேவைகள் ஆணையம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக வர்றவங்க இவங்க. ஸோ இந்த பொறுப்புலையும் தலைவராக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இவங்களுடைய ஒர்க் என்னென்னா, சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு இலவச சட்ட ஆலோசனைகள் வழங்குறாங்க நேஷ்னல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. இதுக்கப்புறம்
இந்த லோக் அதாலத்தையும் உருவாக்குறது இவங்க தான். லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு 1982 குஜராத்தில் ஜூனகர் இங்கே வந்து லோக் அதாலத் வந்து நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? இதுவும் நிறைய வாட்டி கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கொலிஜியத்தோட தலைவராகவும் யார் இருப்பாங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ பிஆர் கவாய் எடுத்துக்கோங்க. பிஆர் கவாய் சுப்ரீம் கோர்ட்டில் சீஃப் ஜஸ்டிஸாக இப்போ இருக்கார். அதே மாதிரி தேசிய சட்ட சேவைகள் ஆணையத்தோட தலைவரும் இவர் தான். அதே மாதிரி கொலிஜியத்தோட தலைவரும் இவர் தான். ஏன்னா கொலிஜியத்தில் உறுப்பினர்கள் மொத்தம் 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் தலைவர், 4 உறுப்பினர்கள். அந்த தலைவர் தான் உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. மிச்ச 4 பேர் உறுப்பினர்கள் யாருன்னா, இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரென்த் எவ்வளோ, 33+1, அதாவது 34 பேர் இருப்பாங்க. அந்த 33ன்றது நீதிபதிகள். அந்த 33 பேரில் டாப் சீனியர் முதல் 4 பேர் இருப்பாங்களே, அந்த 4 பேர் தான் கொலிஜியத்தில் உறுப்பினராக இருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருந்து இவங்க ஓய்வு பெறாங்கல்ல, ஓய்வு பெற்ற பிறகும் வெவ்வேறு முக்கிய பொறுப்புகளில் இவங்க இருந்திருக்காங்க. குறிப்பாக இந்தியாவில் NHRC, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இந்த அமைப்போட தலைவராக வர்றவங்க யாராக இருக்கணும், ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கணும், அல்லது நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றிருக்கணும். இதே மாதிரி லோக்பால் இருக்குல்ல, லோக்பால், சென்ட்ரல்னா லோக்பால், ஸ்டேட்னா லோக் ஆயுக்தா. அப்போ லோக்பாலோட தலைவராக வரவங்களும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிருக்கணும். அவங்கள தான் லோக்பாலையும் தலைவராக நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் சொன்னது லோக்பாலும், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NHRC, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகே, இது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக ஒருத்தர் வரார்ல, இவருக்கு கிடைக்கிற அங்கீகாரங்கள். சரிங்களா? அதனால் இது எல்லாமே ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பரிந்துரை. இப்போ உச்சநீதிமன்றத்தில் புதிய தலைமை நீதிபதியாக ஒருத்தர் வராருன்னா, இப்போ 52 உங்களுக்கு தெரியும் பிஆர் கவாய். அப்போ 52 பிஆர் கவாய் வராருன்னா இவர் தான் உச்சநீதிமன்றத்துக்கு அடுத்து வரலான்னு சொல்லி யார் பரிந்துரை பண்ணுவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்போ இன்னைக்கு 51 ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், 51. சரிங்களா? இவருக்கு பதவி காலம் முடிய போகுது. இதுக்கப்புறம் 52 ஒருத்தர் வரணும் பார்த்தீங்களா? அப்போ அந்த 52 வரவரை யார் வந்து பரிந்துரை பண்ணுவார்னா அந்த 51. அப்போ 51 யார்? தற்போதைய தலைமை நீதிபதி. சரிங்களா? அப்போ தற்போதைய தலைமை நீதிபதி தான் அடுத்த தலைமை நீதிபதியாக யார் வரலான்னு சொல்லி பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த அடுத்து யாருன்னா அந்த கொலிஜியத்தில் 4 பேர் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 4 பேரில் டாப் சீனியர் நம்பர் 1 இருப்பாங்களே, அவங்க தான் உச்சநீதிமன்றத்துக்கு அடுத்த தலைமை நீதிபதியாக வருவாங்க. சரிங்களா? அதனால் பரிந்துரை, உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி பதவிக்கு மட்டும் பரிந்துரை கேட்டால் தற்போதைய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. மிச்சம் எல்லாமே பரிந்துரை யாருன்னா கொலிஜியம். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியை பரிந்துரை பண்ணுறது கொலிஜியம். ஒரு உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை பரிந்துரை பண்ணுறது கொலிஜியம். ஒரு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியை பரிந்துரை பண்ணுறதும் கொலிஜியம். சரிங்களா? மிச்சது எல்லாமே கொலிஜியம். உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மட்டும்தான் யாருன்னா தற்போதைய தலைமை நீதிபதி பரிந்துரை பண்ணுவார். ஓகேவா? அவ்வளோதான், இது முக்கியம். அடுத்தது நியமனம். அப்போ உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியை தற்போதைய தலைமை நீதிபதி பரிந்துரை பண்ணிடுவார். இவர் லா கமிஷன் சொல்லி லா கமிஷன் என்ன பண்ணுவாங்க, அடுத்து மத்திய அரசு கிட்ட சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இவங்களை ஃபைனலாக நியமனம் பண்ணுற யாருன்னா பிரசிடென்ட், இந்திய குடியரசுத் தலைவர். சரிங்களா? அப்போ நியமனம் பண்ணுறது இவங்க தான், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை பண்ணுறதும் இவங்க தான். சரிங்களா? அப்போ பிரசிடென்ட்டுக்கு யார் பண்ணுவார்னா CJI. சரிங்களா? உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் பரிந்துரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் 51 யார் கடைசியாக இருந்தார்னா சஞ்சீவ் கண்ணா. 51 சஞ்சீவ் கண்ணா. ஓகே, அவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. இவங்களுக்கான லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டால் HJ கானியா. உச்சநீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டால் HJ கானியா. இதே உச்சநீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி யாருன்னு கேட்டால் ஃபாத்திமா பிவி. அவங்க வேற, இவங்க வேற. சரிங்களா? அவங்க நீதிபதி, இவங்க தலைமை நீதிபதி. இதுக்கப்புறம் 40வது பர்சன் நான் சொல்கிறேன். இவருடைய பேர் பாருங்கள், பி சதாசிவம். பி சதாசிவம் இவர் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். கடைசியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? அப்போ இவர் எந்த ஊர்னா ஈரோடு. ஆனால் தலைமை நீதிபதியாக இருந்து இதுக்கப்புறம் இன்னொரு முக்கிய பொறுப்புக்கு வந்திருப்பார். ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேரளாவோட ஆளுநராக இருந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 48 NV ரமணா. 49 UU லலித்.
50 டிஒய் சந்திரசூட், 51 சஞ்சீவ் கண்ணா. இதில் 50லாம் கன்ஃபார்மாக கொஷின் கேட்பாங்க, டிஒய் சந்திரசூட். ஓகேவா? இதுக்கு ஊரால வந்து பார்த்தீங்கன்னா 46 இவரையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரஞ்சன் கோகாய். ரஞ்சன் கோகாய் 46 இருந்திருப்பாரு. இவர் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இன்னைக்கு ராஜ்யசபாவில் எம்பியாக இருக்காரு. இந்த மாதிரி இதே போஸ்ட்லேருந்து இதுக்கு முன்னாடி 2 பேர் வந்திருக்காங்க. இவர் 3rd பர்சன். சரிங்களா? அப்போ ரஞ்சன் கோகாய் ராஜ்யசபாவில் இப்போ எம்பியாக இருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? அந்த எம்பின்றது எப்படின்னா, ராஜ்யசபாவில் மொத்த உறுப்பினர்கள் 250 பேர் இருக்காங்களே, ஆனால் ஸ்ட்ரென்த்து இப்போ 245. இது 2ஆக பிரித்தோம்னா 233 ஒரு 12. அந்த 12 பேரை டைரெக்டாக பிரசிடென்ட் நியமனம் பண்ணுவாங்கள்ல, அந்த போஸ்ட்டில் தான் ரஞ்சன் கோகாய் இப்போ எம்பியாக இருக்காரு. சரிங்களா? இந்த லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது இந்திய உச்சநீதிமன்றத்தை பற்றி படிக்கணும். சரிங்களா? இந்திய உச்சநீதிமன்றம் இது என்ன, இது மெயினாக படிங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் எப்போ உருவாச்சு? 28 ஜான்வரி 1950. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால், ஸோ ஆன்சர் நியூ டெல்லியில் இருக்குது ஹெட் ஆஃபீஸ். அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒருத்தவங்க நீதிபதியோ தலைமை நீதிபதியோ வராங்கன்னா இவங்களுக்கான ஓய்வு பெறும் வயது வந்து எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 65. இதே ஹை கோர்ட்னா 62 வந்துடும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு வேறு கிளைகள் கிடையாது, ஒன்றே ஒன்று தான், ஹெட் ஆஃபீஸ் டெல்லி மட்டும்தான். ஆனால் இந்தியாவில் ஹை கோர்ட் எத்தனை இருக்குன்னு கேட்டால் 25 இருக்கும். கடைசியாக 1 ஜான்வரி 2019 ஆந்திராவில் அமராவதி என்ன இருக்கும், உருவாகியிருக்கும். இதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்து மொத்தம் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்டால் ஆன்சர் 33 + 1 மொத்தம் 34 பேர் வந்து இருப்பாங்க. இதில் 33 நீதிபதிகள், ஒரு தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்றம் 1950 உருவானப்போ அப்போ மொத்தம் வெறும் 8 பேர் தான் இருந்தாங்க. இன்றைக்கி 33 + 1 மொத்தம் 34 பேர் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்திய உச்சநீதிமன்றத்தோட வரலாற்றிலே முதல் முறையாக வர 2027 தலைமை நீதிபதி இந்த பதவிக்கு ஒரு பெண் வரப்போகிறாங்க. அது யாருன்னு கேட்டால் பிவி நாகரத்னா. ஸோ முதல் முறையாக ஒரு பெண்மணி உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக வரப்போகிறாங்க. ஆன்சர் பிவி நாகரத்னா. மறக்கக்கூடாது, கன்ஃபார்மாக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை வச்சு எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. முக்கியமான தீர்ப்பு பற்றி படிங்க. சரிங்களா? ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான தீர்ப்பு, இது ஃபுல்லாக நல்லா படிங்க. சரிங்களா? லாஸ்ட்டாக கூட தேர்தல் பத்திரம், இதெல்லாம் நல்லா படிங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் 2024 நியூஸு. இது தயவு செஞ்சு படிச்சிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் படிக்க வேண்டியது அட்டார்னி ஜெனரல் படிக்கணும். அட்டார்னி ஜெனரல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டார்னி ஜெனரல் சென்ட்ரல், இது ஸ்டேட்னா அட்வொகேட் ஜெனரல். சரிங்களா? நிறைய எக்ஸாமில் கொஷின் வந்து அட்டார்னி ஜெனரலுக்கான ஆர்டிகல் கேட்டிருக்காங்க 76. ஓகேவா? ஸ்டேட் வந்து அட்வொகேட் ஜெனரல். இதுக்கப்புறம் அட்டார்னி ஜெனரலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல், இதுக்கப்புறம் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல். இந்த போஸ்டிங் பற்றிலாம் கொஞ்சம் படிக்கணும். இதுலேருந்து நமக்கு கொஷின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். துகின் காந்த பாண்டே, இது ஒரு முக்கிய நியமனம். இவர் எந்த போஸ்டிங் வந்திருக்காருன்னா செபி அமைப்பின் புதிய தலைவராக நியமனம். சரிங்களா? நியூ சேர்பர்சன் ஆஃப் செபி. அப்போ இவர் எந்த டேட் வந்திருக்காரு? 1 மார்ச் 2025. இதுக்கு முன்னாடி இவர் என்ன பொறுப்பில் இருந்திருக்காருன்னா மத்திய நிதி மற்றும் வருவாய்த்துறை செயலாளர், அதாவது ஃபினான்ஸ் செக்ரட்டரி அண்ட் ரெவன்யூ செக்ரட்டரி. இந்த பதவியில் இருந்துட்டு இப்போ செபியோட புதிய தலைவராக இந்த துகின் காந்த பாண்டே நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ இவருடைய நியமனத்துக்கு அப்ரூவல் யார் கொடுப்பாங்கன்னா மத்திய அமைச்சரவையின் நியமனங்கள் குழு, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினட். அப்போ இதில் இந்த போஸ்ட்டில் வரவங்களுக்கான பதவிக்காலம் 3 ஆண்டுகள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதே செபியில் தலைவராக யார் இருந்தாங்கன்னா மாதாபி பூரிபச். ஓகேவா? இவங்க செபியோட 10வது தலைவர். இப்போ 11 யாருன்னு கேட்டால் துகின் காந்த பாண்டே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாதாபி பூரிபச் இவங்க தான் செபியோட முதல் பெண் தலைவர். ஓகேவா? இப்போ சமீபத்தில் மாதாபி பூரிபச் இவங்க மீது ஒரு வழக்கு மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடிக்கடி நியூஸில் இவங்க ஹெட்லைன்ஸாக வராங்க. ஸோ ஹிண்டன்பர்க் நிறுவனம் சொல்லி அமெரிக்காவில் ஃபேமஸ் ஆனது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க ஒரு சில முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருப்பாங்க. இதை வச்சு நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் மாதாபி பூரிபச்சை பற்றி கொஞ்சம் படிங்க. ப்ளஸ் சிம்பிளாக கொஷின் கேட்கலாம், செபியோட முதல் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ கேட்டால் ஒரே ஆன்சர் மாதாபி பூரிபச். ஓகே, இப்போ நம்ம துகின் காந்த பாண்டே பார்த்துட்டோம், செபியோட புதிய தலைவர். இப்போ செபி பற்றி பார்க்கலாம். செபி ஃபர்ஸ்ட் இதோடைய ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரியணும். செக்யூரிட்டிஸ்
அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது டிஎன்பிசி கொஸ்டின். சரிங்களா? தமிழில் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் செபியோட ஃபார்மேஷன் 12 ஏப்ரல் 1988. சரிங்களா? 1988 செபி உருவாச்சு. ஓகேவா? செபியோட ஆக்ட் கேட்டால் 1992. ஹெட் ஆஃபீஸ் எங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பை. ஸோ செபியோட ஃபங்க்ஷன் என்ன? இந்தியாவில் பங்குச்சந்தைகள், நிதிச்சந்தைகள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தும் அமைப்பு. இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் செபி. ஓகேவா? இதுக்கப்புறம் செபிக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்தது 30 ஜனவரி 1992. சரிங்களா? இப்போ பங்குச்சந்தைகள் வர்றப்ப உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சி ரொம்ப ஃபேமஸ், ஆசியாலே ஓல்டஸ்ட். சரிங்களா? பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், மும்பையில் தலார் ஸ்ட்ரீட் இங்கே வந்து இருக்கும். ஓகேவா? இந்த பங்குச்சந்தையில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏறுமுகம் இறங்குமுகம், அதாவது வீழ்ச்சி, இந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் அப்பப்போ வரும். சரிங்களா? அப்போ ஏறுமுகம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காளையோட சிம்பிள் வந்து காமிப்பாங்க, இறமுகம் வர்றப்ப கரடியோட சிம்பிள் வந்து காமிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி பங்குச்சந்தையில் சென்செக்ஸ், நெஃப்டி இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, இதுவும் மெயினாக வந்து படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா? அதே மாதிரி பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதை பற்றியும் கொஞ்சம் படிங்க, உங்களுக்கு கொஷின்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, செபி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாம். தபன் குமார் டேகா. ஸோ இந்திய உளவுத்துறையோட தலைவர். உளவுத்துறை மீன்ஸ் டைரக்டர் ஆஃப் ஐபி. ஐபியோட ஃபுல் ஃபார்ம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. எத்தனாவது பர்சன்னா 28. இப்போ வரைக்கும் இவர் தாங்க இருக்காரு. ஆனால் இப்போ என்ன நியூஸ்னா இவருடைய பதவி காலத்தை இப்போ மேலும் 1 வருடம் நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதற்கான அறிவிப்பு 20 மே 2025 என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. ஸோ அப்போ இவரை நியமனம் பண்ணுற யாருன்னா ஏசிசி. ஏசிசி மீன்ஸ் அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினெட், மத்திய அமைச்சரவையோட நியமனங்கள் குழு. ஐபினா என்ன? இன்டெலிஜென்ஸ் பியூரோ. ஃபார்மேஷன் எப்போ உருவாச்சுன்னா 23 டிசம்பர் 1887. ஸோ இது தலைமையிடம் கேட்டால் டெல்லி, யாருடைய கண்ட்ரோல் இருக்குன்னு கேட்டால் ஹோம் அஃபேர்ஸ், மத்திய உள்துறை அமைச்சகம். ஸோ இந்தியாவின் உள் பாதுகாப்பு மற்றும் எதிர் புலனாய்வு அமைப்பு எதுன்னு கேட்டால் ஒரே ஆன்சர் ஐபி மட்டும்தான். அதே மாதிரி உலகின் மிக பழமையான புலனாய்வு அமைப்பு எதுன்னு கேட்டாலும் ஒரே ஆன்சர் ஐபி தான். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம நாட்டில் வேறு என்னென்ன உளவு அமைப்புகள் இருக்குது? சிபிஐ, ரா, என்ஐஏ, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடி. சரிங்களா? இந்த 5மே நல்லா படிக்கணும். ஒவ்வொரு நாட்டிலையும் இதே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கானா எஃபிஐ, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதோடைய தலைவர் கூட இந்திய வம்சாவளிக்காரர் தான் இருக்கார், காஸ் பட்டேல். புரியுதா? அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் இருக்கிற இந்த 5மே தயவு செஞ்சு படிங்க, கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? சிபிஐ பற்றி நல்லா படிங்க. சிபிஐ எந்த கமிட்டியோட பரிந்துரை கேட்டாங்கன்னா சந்தானம் கமிட்டி. புரியுதா? இதே மாதிரி ரானா என்ன, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இதுக்கப்புறம் இப்போ ஓவரால் இந்தியாவிலே ஃபேமஸ் வந்து இடி தான். இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள விசாரணை பண்ணுறது எல்லாமே இவங்க தான். இப்போ லேட்டஸ்ட் வந்து சிபிஐயோட இடி தான் இப்போ வந்து இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ஐஏ, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு அமைப்பு அல்லது முகாமைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பகல்காம் அட்டாக் எடுத்துக்கோங்க. போன ஏப்ரல் 22 இந்த நாளில் வந்து நடந்திருக்கும் பகல்காம் அட்டாக். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பகல்காம் அட்டாக்கால் ஜம்மு காஷ்மீர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அதற்கு வந்து ஒருத்தவங்க பொறுப்பேற்றிருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள விசாரணை பண்ணுவாங்கள்ல. இந்த மாதிரி இந்தியாவில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்குதுன்னா இது தொடர்பாக ஸோ அவங்கக்கிட்ட விசாரணை மேற்கொள்றதுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ஐஏ. மும்பை தாக்குதல் சம்பவம் 2008. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம நாட்டில் இந்த அமைப்பு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதுதான் என்ஐஏ. ஸோ ப. சிதம்பரம் அவர்கள் இந்தியாவில் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ இந்த அமைப்பை உருவாக்கியிருப்பார். சரிங்களா? ஓகே, ஸோ அதனால் இந்த ஐபிஐ வச்சு இது எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், பூனம் குப்தா இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக நியமனம். ஸோ டேட் 2 ஏப்ரல் 2025. இவங்களே நியமனம் பண்ணுறது அதே ஏசிசி, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினட். ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க? எம்டி பத்ரா. இவருக்கு போஸ்டிங் 14 ஜனவரி 2025 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஏப்ரலில் தான் இவங்க வந்திருக்காங்க. ஓகே, ஆர்பிஐயில் பொதுவாக போஸ்டிங் கேட்டாங்கன்னா 3 இயர்ஸ். ஓகே, ஆர்பிஐயில் டெப்டி கவர்னர்ஸாக இப்போ யார் யார் இருக்காங்க இந்த லிஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ராஜேஸ்வர் ராவ், ரபி சங்கர், சுவாமிநாதன் ஜானகிராமன், பூனம் குப்தா, இந்த 4 பேர். இதுக்கப்புறம் ஜென்ரலாக ஆர்பிஐ பற்றி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆர்பிஐயோட ஃபுல் ஃபார்ம், ஆர்பிஐயோட லோகோ என்ன,
இதுக்கப்புறம் ஆர்பிஐ எப்போ உருவாச்சு 1935 ஏப்ரல் 1, ஆக்ட் கிட்ட 1934, ஆர்பிஐ எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க 1 ஜான்வரி 1949. இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆர்பிஐ பற்றி ஒரு 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 10 பாயிண்ட்ஸ் ஜென்ரல் ஜிகே வந்து படித்து வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நிதி திவாரி இந்திய பிரதமரின் தனி செயலாளராக நியமனம், அதாவது பிரைவேட் செக்ரட்டரி டு பிஎம் மோடி, பிரதமரோட தனி செயலாளர். இந்த போஸ்ட்டில் இருக்காங்க நிறைய பேர். இப்போ புதுசாக நிதி திவாரி சொல்லி ஒரு பெண்மணி நியமனம் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் யூபியில் வாரணாசி. ஸோ இவங்க யாருன்னா இந்திய வெளியுறவு பணி ஐஎஃப்எஸ் அதிகாரி. ஐஎஃப்எஸ் மீன்ஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஓகே, டேட் எந்த நாளில் இவங்க நியமனம் பண்ணுறாங்கன்னா 31 மார்ச் 2025. ஸோ நியமனம் அதே தான் ஏசிசி, அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் தி கேபினட். சரிங்களா? இதே மாதிரி பிரதமருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக இந்த மாதிரி நிறைய டீம் இருப்பாங்க. அதில் தனி செயலாளர் இந்த போஸ்ட்டில் நிதி திவாரி வந்திருக்காரு. சரிங்களா? இதே மாதிரி பிரதமரோட பிரின்சிபல் செக்ரட்டரி, அதாவது பிரதமரோட முதன்மை செயலாளர் யாருன்னு கேட்டால், ஸோ இது ஒரு பதவி இருக்குது. அப்போ இப்போ யார் இருக்காருன்னா பிகே மிஸ்ரா, பிரமோத் குமார் மிஸ்ரா. சரிங்களா? இவருக்கெல்லாம் போஸ்டிங் முடிஞ்சிருச்சு, ஆனால் மீண்டும் மீண்டும் அவரை தான் இந்த போஸ்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ புதுசாக இரண்டாவது தலைவராக ஒருத்தரையும் கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா ஆர்பிஐயோட முன்னாள் தலைவர் சக்தி காந்ததாஸ். சரிங்களா? அப்போ பிரதமரோட இரண்டாவது முதன்மை செயலாளர் யாருன்னு கேட்டால் சக்தி காந்ததாஸ். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்ஸசைஸ், கூட்டு பயிற்சி. ஸோ கூட்டு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு திடீர்னு ஒரு கொஷின் கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் கேட்குற கொஷின் வந்து பேசிக் லெவலில் தான். சரிங்களா? பேசிக் லெவலில் கொஷின் கேட்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இந்த டாப்பிக்கில் கொஷின் வராது. ரேண்டமாக என்ன பண்ணுவாங்க, நினச்சா இதுலேருந்து ஒரு கொஷின் எடுப்பாங்க. நம்மளுடைய குரு 4ல் நிறைய கொஷின்ஸ் எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. பழைய கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, ஒரு கூட்டு பயிற்சின்றது நம்ம நாடு இன்னொரு நாட்டோட சேர்ந்து மேற்கொள்வாங்க. சரிங்களா? நம்ம நாடு இன்னொரு நாட்டோட சேர்ந்து மேற்கொள்வாங்க. அதே மாதிரி நம்ம நாடு இன்னொரு டீம், ஒரு டீமாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குவாட் நாடுகள்னால் மொத்தம் உறுப்பினர் வந்து 4 பேர். அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா 4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு பயிற்சி பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பேர்னா மலபார்னு சொல்லுவாங்க. புரியுதா? இந்த மாதிரி டீமாகவும் பண்ணுவாங்க, தனியாகவும் பண்ணுவாங்க. 3 நாடுகள், 4 நாடுகள், 5 நாடுகள்னு சொல்லி சேர்ந்து அப்பப்போ இந்த மாதிரி கூட்டு பயிற்சி பண்ணுவாங்க. இது நட்பு நாடுகளோட சேர்ந்து பொதுவாக பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னைக்கு உலகளவில் என்ன பிரச்சனை போகுது, அப்போ திடீர்னு ஒரு போர் வருது அப்படின்றப்ப அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம், இந்த மாதிரி ஒரு சில பயிற்சிகள் என்ன பண்ணுவாங்க, இதன் மூலம் மேற்கொள்வாங்க ஒன்றா சேர்ந்து. சரிங்களா? அப்போ இந்த கூட்டு பயிற்சின்றது தனித்தனியாகவும் இருக்கும். ஆர்மி டு ஆர்மி, நேவி டு நேவி, ஏர்ஃபோர்ஸ் டு ஏர்ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுவாங்க. சில நேரங்களில் 3மே சேர்த்தும் பண்ணுவாங்க. அதாவது நம்ம நாட்டோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இன்னொரு நாட்டோட ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அந்த இன்னொரு நாடு வேணால் நீங்கள் எக்ஸாம்பிள் ரஷ்யா வச்சுக்கோங்க. அப்போ நம்மளும் ரஷ்யாவும் 3மே சேர்த்து ஒரே நேரத்தில் பண்ணுற பயிற்சிக்கும் ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்னா இந்திரா. இதே மாதிரி நம்ம அமெரிக்காவோட இதே இது பண்ணியிருக்கோம், டைகர் ட்ராம்ப். ஓகேவா? இதெல்லாம் ஒரே நேரத்தில் முப்படையும் சேர்த்து பண்ணுற பயிற்சி. ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸசைஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக ஒரு ஒன்லைனராக ஒரு பயிற்சினா அது யார் யார் சேர்ந்து பண்ணுறா, நான் இது மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்லீநெக்ஸ். இது இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் இணைந்து மேற்கொள்கிறாங்க. ஒரு சில கூட்டு பயிற்சியில் கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், ஸ்லீநெக்ஸ். மொதல் 2 என்னது எஸ்எல். அப்போ இது என்னது ஸ்ரீலங்கா. ஐன்றது இந்தியா. அப்போ ஸ்ரீலங்கா இந்தியா பங்கேற்கிற ஒரு பயிற்சி. என்ன பேர்? ஸ்லீநெக்ஸ். அடுத்தது யூத் அபியாஸ். இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? யூத் அபியாஸ் இது இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணுற பயிற்சி. இதுக்கப்புறம் சம்ரிதி. இது குரு 4 கொஷின். சம்ரிதி இது இந்தியாவும் பங்களாதேஷும் இணைந்து பண்ணுற ஒரு பயிற்சி. இதுக்கப்புறம் மைத்ரி இந்த பேரில் இந்தியாவும் தாய்லாந்தும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. இதுக்கப்புறம் சிம்பெக்ஸ், SIM, இந்தியா சிங்கப்பூர். அதில் எஸ் இருக்கா, சிங்கப்பூர். ஐன்றது இந்தியா. ஈஸியாக இருக்கா? ஒரு சிலது கொஷின்லேயே கிடைக்கும். சரிங்களா? சக்தி, இந்தியா பிரான்ஸ். இதுவும் எக்ஸாம்பிள் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதே மாதிரி மித்ரா சக்தி அப்படின்னு கேட்டால் ஆன்சர் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதே இது கருடா சக்தி அப்படின்னு கேட்டால் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதே மாதிரி தராங் சக்தின்னு ஒன்று இருக்குது. தராங் சக்தின்றது இப்போ சமீபத்தில் ஃபேமஸாக இருக்குது. இது நம்ம இந்திய மண்ணில் நடத்தி முடிச்சிருப்பாங்க. நிறைய நாடுகள் பங்கேற்றாங்க. இது வந்து ஒரு விமானப்படை சேர்ந்த ஒரு பயிற்சி. சரிங்களா? எங்கே நடந்துச்சு, இதான் நமக்கு கொஸ்டினாக கேட்பாங்க.
கோவையில் சூலூர். அப்போ சக்தின்ற பேர்லே சக்தி, மித்ரா சக்தி, கருடா சக்தி, தராங் சக்தி மொத்தம் 4 கொடுத்துருக்கேன். நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்போ இதெல்லாம் நடக்கிறது இல்லை, ஆனால் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியா சீனா. அடுத்தது வஜ்ர பிரகார், இந்தியா அமெரிக்கா. நெக்ஸ்ட் ஒன் நோமடிக் எலிஃபண்ட். இது இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. தமிழில் வந்து நாடோடி யானைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தர்மா கார்டியன். இது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. சூரியக்ரன், இந்தியா நேபாள். இதுவும் குரு 4ல் கேட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் மலபார். மலபார் நான் உங்களுக்கு இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. இவங்க தான் குவாட் நாடுகள். சீனாவுக்கு எதிரி நாடுகள் இந்த 4 பேரும். குவாட்னா குவாடிலேட்ரல் செக்யூரிட்டி டயலாக். குவாட் நாற்கர கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது விம்பாக்ஸ், இந்தியாவும் வியட்நாமும் சேர்ந்து பண்ணுற பயிற்சி. இதுக்கப்புறம் காஞ்சார், இந்தியா கிர்கிஸ்தான் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. இதுக்கப்புறம் காஷின்ட், KAZIND. இது பாருங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. KAZன்றது கஜகஸ்தான், INDன்றது இந்தியா. இதுக்கப்புறம் இந்திரா, இதுவும் பாருங்கள் ஆன்சர் இருக்குது. INDன்றது இந்தியா, RUSSIA ரஷ்யா. அப்போ இந்திரான்றது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பண்ணுற பயிற்சி. இதுக்கப்புறம் இந்திரா நேவி, இந்தியா ரஷ்யா. ஏவியா இந்திரா, இந்தியா ரஷ்யா. அதாவது ஆர்மினா அது வேற, நேவினா அது வேற, ஏர்ஃபோர்ஸ்னா அது வேற. இந்த மாதிரி தனித்தனியாகவும் சேர்ந்து பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு அப்போதை எக்ஸாம்பிள் சொன்னப்போ முப்படையும் நான் சேர்த்து சொன்னேன், அதுக்கும் இந்திரா. அப்போ ஆர்மிக்கும் இந்திரா, ஒன்றா சேர்த்து பண்ணுறதுக்கும் இந்திரா பேர். நெக்ஸ்ட் ஒன் இங்கே நான் கொடுத்துருப்பேன். இந்திரா இந்தியா ரஷ்யா, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் 3 சேர்ந்து பண்ணுறது. இதுக்கப்புறம் எகுவரியன், இது இந்தியாவும் மாலத்தீவும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. இதுக்கப்புறம் அஜய்யா வாரியர், இது இந்தியாவும் இங்கிலாந்தும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. இதுக்கப்புறம் அல் நகாக், இது இந்தியாவும் ஓமன் அரபு நாடுகள் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி. இதுக்கப்புறம் டைகர் ட்ராம்ப், இது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்தியாவும் அமெரிக்காவும் முப்படையும் ஒன்றா சேர்த்து பண்ணுறாங்க, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ். இதுக்கப்புறம் ஆஸ் இண்டெக்ஸ், இதில் பாருங்கள் கொஸ்டினே ஆன்சர் இருக்குது. AUSIND, AUSன்றது ஆஸ்திரேலியா, INDன்றது நம்ம இந்தியா. ஓகே. இதுக்கப்புறம் வருணா, இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து பண்ணுற பயிற்சி. ஜிம்மெக்ஸ், இதுலேயும் பாருங்கள் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. ஜப்பான் இந்தியா. சரிங்களா? அப்போ ஜிம்மெக்ஸ்ன்றது இந்தியா ஜப்பான். இதுக்கப்புறம் சமுத்திரா சக்தி, இது ஒன்று இருக்குது, இந்தியா இந்தோனேஷியா. இந்திரா தனுஷ், இது இந்தியா இங்கிலாந்து. இந்திரா தனுஷ் இந்த பேரில் வேக்சின் இருக்குது, குழந்தைகளுக்கான வேக்சின் இருக்குது, அது வேற இது வேற. இதுக்கப்புறம் கொங்கன், இந்தியா இங்கிலாந்து. இதுக்கப்புறம் சிட்மேக்ஸ், இந்தியா தாய்லாந்து சிங்கப்பூர். அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸை பொறுத்த வரைக்கும் 2025 முக்கியமான நியமனங்கள் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக பார்த்தது கூட்டுப்பயிற்சி. நான் கூட்டுப்பயிற்சி ஒரு பேசிக் லெவலில் ஒரு பேரை கொடுத்து இது யார் யார் பண்ணுறாங்க, ஸோ இது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே முக்கியமான டாபிக். இதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் எழுத போகிற எக்ஸாமில் கன்ஃபார்மாக நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.